ஓகே, ஃபோர்த்து சம் பாருங்க. வாட் ஷுட் பி ஆடட் டு 3x + 6y டு கெட் 5x + 8y? அது எந்த நம்பரை இதோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? வாட் ஷுட் பி ஆடட், இங்கே எந்த நம்பரே நம்மளுக்கு தெரியாது, அதோடு இதை நம்ம ஆட் பண்ணுறப்ப இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா வெர்பல் எழுதுவோம்ல. இப்போ இந்த ஆடட் டூன்னு கொடுத்துருந்தா எப்படி கொடுத்துருக்காங்க? வெர்பலில் கொடுத்துருக்காங்களா? அது கரெக்டாக எழுதலாமா? இப்போ இங்கே என்ன நம்பருன்னே தெரியாது, அதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த நம்பரை தான் நமக்கு ஏயோட இது ப்ளஸ் ஆடட்னா ப்ளஸ், எந்த நம்பருனே தெரியாது, அந்த நம்பரை ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ஏவோட இதை ஆட் பண்ணுறப்ப கெட்டுங்கிறது ஈக்குவல் இது கிடைக்குது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த நம்பருமே தெரியாதனால அது ஏ வச்சுக்கிறேன். இதோட இதை நம்ம ஆட் பண்ணுறப்ப கெட் இந்த ஆன்சர் கிடைக்குதுங்கிறேன். அதனால இந்த நம்பரை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏடடுக்கு ப்ளஸ் சைனு, கெட்டுக்கு ஈக்குவல்ட்டு. இப்போ ஏ தானே, என்ன நம்பருனே தெரியாது. ஸோ அது ஏ ஆடட் டூனா ப்ளஸ்ஸு என்னது 3x + 6y டு கெட்டுனா அது ஈக்குவல் சைன். நெக்ஸ்ட்டு என்ன கிடைக்குது? 5x + 8y. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஏவோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஏவோட வேல்யூ மட்டும் இந்த சைடை வச்சுட்டு இந்த 5 ஈக்குவல் இருக்கிறத சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே எழுதிடுங்க. ப்ராக்கெட் இங்கே ப்ளஸில் இருக்க அந்த சைடு வரப்போ என்னவாயிரும்? மைனஸ் ஆயிருமா? ஸோ 3x + 6y. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரியுதா? சரி, அதுக்கு அடுத்து ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? நம்ம எப்பயும் போல் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணணும்ல, அந்த மெத்தட்லேயே பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட் இது எழுதுகிறேன். 3x + 6y. இது நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறப்ப நான் செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனை சைனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? இப்போ இங்கே +6 என்னவாயிரு? மைனஸ் ஆயிரும். இங்கே +3யும் மைனஸ் ஆயிரும். சரியா? இப்போ என்ன வரும்? 8 இந்த +8 இது -6. ஓகேவா? அப்போ 8ல் 6ஐ மைனஸ் பண்ணால் 2yன்னு வரும். பெரிய நம்பர் ப்ளஸ் சைனில் இருக்குது, அதனால் +5 இது -3. 5ல் 3ஐ மைனஸ் பண்ணால் 2xன்னு வரும். அப்போனா இந்த ஏயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? a is equal to 2x + 2y. ஓகேவா? அப்போனா இந்த 2x + 2yயோட இந்த 3x + 6y ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எது நம்மளுக்கு தெரியாத அந்த எந்த வேரியபிள் வேணால் எடுத்துக்கலாம். அது ஏன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் அதோட இதை நான் ஆட் பண்ணால் எனக்கு இது கிடைக்குது. அதை ஃபஸ்ட் நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஏவோடது மட்டும் நமக்கு ஆன்சருக்கு தெரியணும், அதுக்காக அதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஈக்குவல் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிடும். எப்பயும் போல் நான் மைனஸ் பண்ணுறப்ப செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கு மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 2x + 2y. அப்போ ஏயோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2x + 2y. ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 5th சம் பாருங்கள். சாரி, ஓகே, 5th சம் பாருங்கள். Then 9 added to thrice a whole number gives 45. Find the number. அதாவது 9 உங்களுக்கு தெரியும் நம்பர், added to என்ன சைன் வரணும்? ப்ளஸ் சைனு. thrice a whole number. ஓகேவா? 9ஓட என்ன பண்ணுறோம்? thrice a whole number, அதாவது ஹோல் நம்பர் என்னன்னே தெரியாது, இதை 3 டைம் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போனா 9 added 2க்கு ப்ளஸ் thrice ஹோல் நம்பர் நம்ம என்னன்னே தெரியாது, நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ thrice x அப்போனா 3x. இப்போ 9ஓட என்ன பண்ணுற போகிறேன்? அந்த thriceனா 3xை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 45. இப்போ இந்த ஹோல் நம்பர் நான் என்ன எடுத்துக்கிறேன்? லெட் ஹோல் நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நம்ம அப்படி எழுதலாமா? இது வெர்பலில் இருக்கா? அல்ஜிப்ரிக்கில் எழுதலாமா? 9 இருக்கா? ஸோ 9 ஆடடுக்கு ப்ளஸ் சைனு. த்ரைஸ்னா 3 டைம்ஸ் அர்த்தம். எது ஹோல் நம்பர் என்ன? எக்ஸு. த்ரைஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம், 3x. கிவ்ஸ்னால் என்ன பண்ணும்? ஈக்குவல் டு 45 கிடைக்குது. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான், இந்த ஹோல் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கும்.
சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறனால இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. 3xை 45 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 9 இந்த பக்கம் வந்து என்னவாயிரும் -9 ஆகுமா? சரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 45ஐ 9ஆல் மைனஸ் பண்ண என்ன வரும்? இது 5 15 ஆயிரும். இங்கே 3 இருக்குது. என்ன வரும்? 15 9 மைனஸ் பண்ண 6 அந்த 3 அப்படி 36 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 3x வந்து 36ன்னு கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸோட தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எக்ஸ் என்ன வேணும்? இந்த 36 அப்படியே வச்சுட்டு இங்கே மல்டிபிள் இருக்கிறது இந்த பக்கம் டிவைட் ஆயிடுது. ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணோம்னா 3 டேபிளில் 3 1s are 3. இங்கே என்ன வரும்? 3 1s are 3, 2 3s are 6. அப்போ நான் ஆன்சர் என்ன வருது? 12. அப்போ இந்த ஹோல் நம்பர் என்ன? The whole number is 12. ஓகேவா? ஹோல் நம்பர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஹோல் நம்பர் இஸ் 12. அவ்வளோதான். நல்லா லிசன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 9 வந்து ஆட் பண்ணுறோம். எதோட ஆட் பண்ணுறோம்? த்ரைஸாக ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் என்னன்னே தெரியாது, எக்ஸ் வச்சுக்கிறோம். அப்போ த்ரைஸ்னால் 3x என்ன கிடைக்கிது? ஈக்குவல் டு 45. எப்பயும் போல் 3x அப்படியே வச்சுட்டு 45 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ப்ளஸ் 9 -9 ஆயிடுது. மைனஸ் பண்ணால் 36 வருது. எக்ஸ் மட்டும் வேணும். ஸோ 3ஐ வந்து இங்கே டிவைட் பண்ணிவிட்டு 12 கிடைக்குது. அப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஹோல் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோமா? இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிச்சோம். ஹோல் நம்பர் இஸ் 12. ஓகே, இப்போ 4th சம் 5th சம் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.